நீ ஏன் கோவப்பட்ட? எதுக்காக கோவப்பட்ட? நீ ஏன் அவனை அடிச்ச? அவன் எதுக்கு உன்னை அடிச்சான்? எல்லாத்தையும் உங்க பிரின்சிபால் மேடம் சொன்னாங்க. கோபம் யாராலையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது தான். ஆனால் கோபம் தன்னையும் கஷ்டப்படுத்தும், தன்னை சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்தை தப்பாக பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் இது எல்லாமே சரியான வார்த்தை. கோபத்தை சரியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இது எல்லாமே தப்பான வார்த்தை. புரியுதா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய பதில் தலை குனிஞ்சி நான் புரியலன்னு தான் சொன்னேன். கோபம் நெருப்புக்கு சமமானது. நெருப்பை வச்சு எதையும் உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நீ யாரையும் அழிக்க தேவையில்லை. எல்லாரும் ஒரு நாள் அழிய தான் போகிறோம். ஆனால் நிரந்தரமாக உன் பேரை இந்த உலகம் சொல்லுற மாதிரி எதையாச்சும் உருவாக்கு. நீ உருவாக்குறது உன்னால் மட்டும்தான் அது பாசிபிளாக இருக்கணுமே தவிர வேற யாராலையும் அது பாசிபிளாக இருக்கக்கூடாது. நீ திக்கி பேசுகிற, அதை சரி செய்ய நீ தான் முயற்சி எடுக்கணும். சரி செய்ய முடியுமான்றது கேள்வி இல்லை, நீ முயற்சி எடுப்பியான் தான் கேள்வி. இன்னும் 2 வாரத்தில் உனக்கு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுதுல, அழகான தமிழ் கவிதையோடு ஒரு நல்ல ஸ்பீச் நான் எழுதி தரேன். உன் கிளாஸ் பசங்க முன்னாடி, உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் முன்னாடி பேசு. நீ பேசுகிற, கண்டிப்பாக பேசுவ. அடுத்த 2 நாள் கழிச்சு என் அம்மா எனக்கு ஒரு நல்ல ஸ்பீச் எழுதி கொடுத்தாங்க. நானும் பேசினேன். பாத்ரூமில் இருக்கும்போது பேசினேன், நடக்கும்போது பேசினேன், தூக்கத்தில் உளரவும் ஆரம்பித்தேன். ஃபைனலி கல்ச்சுரல்ஸ்க்கான நாள் வந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க. நான் ஸ்பீச் கொடுத்தேன். மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஆஃப்டர் மை ஸ்பீச் எல்லாரும் எனக்கு கிளாப் பண்ணாங்க. நிற்காம, திணறாம, பயப்படாம தைரியமாக பேசினேன். ஆஃப்டர் தட் 10th ப்ராக்டிக்கல் தியரி போர்டு எக்ஸாம்ஸ் நல்ல பர்சன்டேஜோட 10th கம்ப்ளீட் பண்ணேன். +1 +2 சேம் ஸ்கூலில் படிக்கலான்னு இருக்கும்போது வித்தவுட் கம்யூனிகேஷன், without contact, without making circle big, life will be very small அப்படின்னு சொல்லி என்னை ஸ்கூல் மாற்றினாங்க. நானும் வேறு ஸ்கூலில் சேர்ந்தேன். புது ஸ்கூல், புது லைஃப். ஸ்கூலில் முதல் நாள் அந்த ஸ்கூலில் 10th முடித்த அதே பேட்சில் இருக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வேறு ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த இடத்தை நானும் என்ன மாதிரியான நியூ ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல் பண்ணோம். டீச்சர்ஸ் அவங்களுடைய பேரை சொல்லி நான் இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட சேர்த்து மொத்தம் 20 பேர். எல்லாரும் அவங்களுடைய பேர், எங்கேருந்து வரேன், அவங்களுடைய எய்ம் அண்ட் கோல் எல்லாத்தையும் சொன்னாங்க. நானும் எங்கேருந்து வரேன், என் பேர் எல்லாத்தையும் சொன்னேன். டீச்சர்ஸ், வாட் இஸ் யுவர் எய்ம் அண்ட் வாட் இஸ் யுவர் கோல் கேள்வி கேட்டாங்க. என்னுடைய பதில் தலை குனிஞ்சி ஐ டோன்ட் நோ மேடம் அப்படின்னு சொன்னேன். பட் டீச்சர் அப்போ கேட்ட அந்த கேள்விக்கான பதில் தான் நான் இப்போ உங்கள் எல்லாரும் முன்னாடியும் ஒரு ரைட்டராக இருக்கேன்.